அண்மைச் செய்தி. நீலகிரி, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் தருமபுரி மாவட்டத்தினுடைய மாரண்டஹள்ளி பகுதியில் 18 சென்டிமீட்டர் அளவில் மிகமழை பதிவாகி இருக்கிறது. அதே போன்று திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பதிவும் ஏற்பட்டிருக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழை நீடிக்கக்கூடிய சாதகமான சூழல் வானிலையில் ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 4 மாவட்டங்களில் மிக கனமழை என்ற அளவில் 12 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் 12 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழைப்பொழிவு இருக்கும் என்பதனால ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்கள் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லக்கூடிய நிலையில் அதே போன்று தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, கோயம்புத்தூர், அதே போன்று திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, கரூர், திருச்சி, நாமக்கல், சேலம், ஈரோடு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினம் தமிழ்நாட்டில் நீலகிரி, கோயம்புத்தூர், தென்காசி, திருநெல்வேலி, தேனி, மதுரை, திண்டுக்கல், திருச்சி, நாமக்கல் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதிலும் நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரக்கூடிய 13ஆம் தேதி அன்று கனமழைக்கான வாய்ப்பும், அதனைத் தொடர்ந்து நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் 14ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் 15ஆம் தேதியும் அதே போன்று 16ஆம் தேதியும் தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவு நீடிக்கும் எனவும், மீண்டும் 17ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தென்மேற்கு பருவமழையினுடைய இறுதி காலகட்டத்தில் நாம் இப்போ இருக்கோம். நமக்கு இன்னும் வரக்கூடிய 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள்ள தென்மேற்கு பருவமழை முழுவதுமாக நாடு முழுவதும் இருந்து விளங்கி நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் கனமழையினுடைய தீவிரத்தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் நமக்கு இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய 7 நாட்களும் கனமழையும், இன்றைய தினம் 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.